பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமும் சந்தோஷமா குடும்பம் நடத்திருக்க. அதனால ஒரு வாரிசு வேற பெற்றிருக்க. இப்ப எதுக்குமா அந்த உண்மையெல்லாம் தெரியணும்? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அப்பா, புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போராது. புருஷனை பத்தின எல்லா உண்மையும் பொண்டாட்டிக்கு தெரியணும். அதுக்காக தான்ப்பா கேக்குறேன். சொல்லுங்க, அவர் யாரு? சொல்றேம்மா. சிவா ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா வந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவனை நான் சந்திச்சதே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அவன் எனக்கு மாப்பிள்ளைய அமைஞ்சது என்னோட அதிர்ஷ்டம். அப்பா, நீங்க இன்னும் என் கேள்விக்கே வரல. வரம்மா. நான் உன் அப்பா. நான் எது செஞ்சாலும் உன்னோட நன்மைக்கு தான் செய்வேன் அப்படிங்கறத நம்புற இல்ல? உங்களை நான் 100க்கு 100 நம்புறேன்ப்பா. எனக்கு அது போதுமா. அந்த நம்பிக்கையில சொல்றேன். சிவா ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு எல்லாரும் இருக்காங்க. என்ன அவன் வாழ்க்கையில ஒரு சிக்கல். அந்த சிக்கல் தீர்ந்ததும் எல்லா உண்மையும் உனக்கே தெரிய வரும். இதையே தானப்பா அவரும் சொல்றாரு. அதானம்மா சத்தியம். அதனால தான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்றோம். ஏன்பா, அவர் வாழ்க்கையில அப்படி என்னதான் சிக்கல் இருக்கு? நீ பொறுமையா இருமா, எல்லாம் போக போக தெரிய வரும். இவ்வளவு வருஷமா நானும் பொறுமையா தானே பார்க்கேன். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? பாரு, அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கணும்னா அளவில்லாத பொறுமை தேவை. நான் இப்பவும் சொல்றேன், சிவா ரொம்ப நல்லவம்மா. சங்கரன், என்னம்மா? நான் கூப்பிடலன்னா அப்படியே கண்டுக்காமலே போயிருப்பீங்கல்ல? அப்படி இல்லைம்மா, நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, சரி தொந்தரவு பண்ண வேணாமன்னு தான் போனேன். நான் இன்னைக்கு மட்டுமா சாமி கும்பிடுறேன்? திங்கக்கிழமை சிவன், செவ்வாய்க்கிழமை முருகன், புதன்கிழமை துர்கை, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, வெள்ளிக்கிழமை கருமாரி, சனிக்கிழமை ஆஞ்சநேயர், ஞாயிற்றுக்கிழமை ராமர் கோயில். இப்படி 7 நாளும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருப்பேன். இந்த 7 நாளும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? அடேங்கப்பா, இவ்வளோ பக்தியா உங்களுக்கு? ஆமா, இறை வழிபாடு தானே நம்ம பண்பாடே. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா. பொய் சொல்றீங்க. நீங்க எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டே சிரிக்கிறீங்க. மரியாதையா சொல்லுங்க, என்ன நினைச்சீங்க? இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா. நீங்க சொன்னாதான் நான் உங்களை இங்கேருந்து போக விடுவேன். இல்லை, நான் சொன்னா நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க. இல்ல சங்கரன், நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. இல்லைம்மா, 7 நாளும் சாமி கும்பிட்டு நம்ம பண்பாட்டை காப்பாற்றுற நீங்கள் நம்ம பண்பாட்டு படி நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் சிரிச்சேன். நம்ம பண்பாடோடனா? எனக்கு புரியல. இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாமல் நீங்கள் புடவை கட்டி பூ வச்சிங்கன்னா மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்கம்மா. அப்போ நான் புடவை கட்டினா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்குன்னு இல்லைம்மா, நம்ம பண்பாட்டை விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் பொண்ணுங்க புடவை கட்டுறதை தான் விரும்புவாங்க. ஐயோ சாரிம்மா, நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுங்க. சங்கரன், நீ சொன்ன அர்த்தத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு.
மஞ்சு மஞ்சு, அரை மணி நேரமா என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? சீக்கிரமா வெளியில வாடி. வீட்ல இருக்கான்னு தான் பேரு, ஒரு ஒத்தாசையும் பண்றது இல்ல. வெளியில காய போட்ட துணி அப்படியே இருக்கு, மடிச்சு வைக்கிறாளான்னு பாரு. எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? கூப்பிட கூப்பிட வெளியிலே வரமாட்டேங்கிறா. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. அம்மா, அம்மா. அம்மா, நான் எப்படிமா இருக்கேன்? ஏன் மஞ்சுவா அது? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. அம்மா, எனக்கு இந்த புடவை நல்லா இருக்கா? உனக்கு என்னடி ராஜாத்தி, மகாலட்சுமி மாதிரி இருக்க. போங்கம்மா, நீங்க என்ன ரொம்ப தான் புகழறீங்க. புகழலடி, இனிமே நீ புடவை தான் கட்டணும். அந்த கன்றாவி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிடு. சரிம்மா. என்னம்மா பாக்குற? ஒண்ணும் இல்லடி, இத்தனை வருஷத்துல நான் எதை சொன்னாலும் நேர்மாறா தான் பண்ணுவேன். இப்ப சரின்னு சொல்லிட்டல, அதான் மழை வருதான்னு பாக்குறேன். மழை வரல, அப்பாதான் வந்துட்டு இருக்காரு. காமாட்சி, நீ சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. சரி, வெயில போயிட்டு வந்தது தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காபி போட்டு கூட. கொண்டு வரேங்க. அப்பா, என்னப்பா, என்ன அடையாளம் தெரியலையா? யாரு? மஞ்சுவா? ஐயோ, என்னம்மா இது? நான் யாரோ பக்கத்து வீட்டு பொண்ணு தான் காமாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அப்பா, ஆ? உண்மையிலேயே எனக்கு இந்த புடவை நல்லா இருக்காப்பா? என்னடா இது இப்படி கேக்குற? நீ எந்த Dress போட்டாலும் அப்பாவுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்க வேறங்க சும்மா இருங்க. இருந்து இருந்து இப்பதான் அவ நம்ம வழிக்கு வந்திருக்கா. நீங்க வேற எதையாவது சொல்லி அவ மனசை கெடுத்துறாதீங்க. ஏய், என் பொண்ணு பின் கோசுவம் வச்சு சேலை கட்டினாலும் அழகா தாண்டி இருக்கும். அப்பா, ஆ? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, இந்த ஊரே உன் ஊர் தான்மா, எங்க வேணாலும் போ. சரிப்பா, வரேம்மா. வாமா. அடியே, பொண்ணு போற அழக பார்த்து ரசிச்சது போதும், தலைவலிக்குதுன்னு சொன்னல, போய் காபி போடு போ. இருங்க, இந்த துணியை எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆக்குவேன். நீ போய் காபி போடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். போ. சரி. நீங்களா? ஆச்சரியமா இருக்குமா? எனக்கு புடவை நல்லா இருக்கா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல.
அவ்வளோ அழகா இருக்கீங்க. பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்தாங்க, என்னம்மா இது? உங்களுக்காக புது வேட்டி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கோங்க. எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? உங்க ஆசைக்காக நான் போட்டுக்கிட்டேன்ல, ஏன் ஆசைக்காக நீங்க போட்டே ஆகணும். நல்லா இருக்காம்மா. ரொம்ப அழகா இருக்கீங்க. ம், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா பயமாவும் இருக்கு. ஏன்? தகுதியை மீறி ஆசைப்படணும்னு பயமா இருக்குமா. உண்மையான காதலுக்கு முன்னாடி தகுதின்னு ஒண்ணு இருக்கா சங்கரன்? இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ தான் பயமா இருக்கு. உங்களுக்கு இந்த ஊர் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? நீங்க தான்மா முக்கியம். நிஜமாவே நீங்க என்ன விரும்புறீங்களா சங்கரன்? உயிருக்கு உயிரா விரும்புறோம்மா. அப்படின்னா என்ன மஞ்சுன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க சங்கரன். மஞ்சு, சங்கரன். என்னம்மா எங்க இந்த பக்கம் வந்துட்டு போறீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்ன விஷயமா? என்னமோ பண்பாடு பண்பாடுன்னு புலம்புனீங்களே, இப்ப இப்படி இருக்கு? புடவை கட்டுறது தான் நம்ம பண்பாடு. புடவை கட்டுனா நீ மகாலட்சுமி மாதிரி இருப்பேன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கேன்? ம், நல்லா இருக்குமா. வெறும் நல்லா இருக்குதானா? ரொம்ப நல்லா இருக்குமா. அடப்பாவி, நல்லா இருக்குன்னு கேஷுவலா சொல்லிட்டு போற. நான் கற்பனை செஞ்ச மாதிரி கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தா ஒண்ணுமே சொல்லாம போறியா? போடா போ. இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டல, நாளைக்கு உன் வாயாலேயே உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிறேன். சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. பாரு, பாரு, என்னப்பா? இங்க வாமா. நான் போய் நாச்சியப்பனை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னப்பா? அது நாச்சியப்பனை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாமா, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணத்தை கொடுத்து சைலஜாவுக்கு செட்டில் பண்ணிட்டு வரலாமான்னு யோசனை பண்றேன். ஏன்பா உங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கே பணத்தை கொடுத்துருவாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்னம்மா இப்படி கேட்குற? இன்னைக்கு கரெக்டாக 11 மணிக்கு வந்து பணத்தை வாங்கிக்க நேற்றுக்கே ஃபோன் பண்ணிட்டானே. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்பா ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா
மணி 10 ஆயிடுச்சு. இனிமே நல்ல நேரம் தான், கிளம்புங்க. அப்பப்பா, ஒரே ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, பால் பொங்கிடுச்சு, நல்ல சகுனம். நீங்க உடனே கிளம்புங்க. புறப்புற நேரம் பார்த்து தும்முறா பாரு. என்னங்க தும்மல் வந்துச்சு, தும்முன. அது கூட தப்பா? அதுக்கு நேரம் காலம் கிடையாதா? ஆமா, இது நேரம் காலம் பார்த்து நீ தும்மிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒரு நிமிஷம்ப்பா, என்னம்மா? இருங்க. இந்தாங்க, இந்த தண்ணி குடிச்சிட்டு போங்க. போதுமா? இன்னும் ஏம்மா கவலையா இருக்க? இந்த பார், நான் இந்த செட்டப் சகுனத்தெல்லாம் நம்புறவன் இல்ல, உண்மையான சகுனத்தை நம்புறவன். எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அந்த சிவபெருமானுக்கு அந்த பார்வதி தான்மா லைஃப் பார்ட்னர். அதே மாதிரி எத்தனை தடங்கள் வந்தாலும் மாப்பிள்ளை சிவாவுக்கு இந்த பார்வதி தான் லைஃப் பார்ட்னர். ஓகே, போயிட்டு வந்துடுறேன். என்னதான் சிவபெருமானுக்கு பார்வதி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் கங்காவை தலை மேல ஒரு பார்ட்டா வச்சிருக்காருடி. அம்மா, நானே டென்ஷன்ல இருக்க, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏய், உண்மைடி, உண்மையை சொன்னா நம்பு. என்ன இந்த பொண்ணு, ஐயே, இதுக்கு போய் நான் சொன்னேன் பாரு. என்ன மாமா இதெல்லாம்? எப்பவோ ஒரு மனிதாபிமானத்துல நான் செஞ்ச உதவிக்கு உபகாரமா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினீங்களே, அதுக்காக நான் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. எந்த சூழ்நிலையிலையும் நீங்க யாருங்கிற உண்மை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உங்க வாய்க்கு நான் பூட்டு போட்டேனே, அதுக்காக நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. கேவலம் சந்தேக புத்தினால என் பொண்ணு தினம் உங்களை காயப்படுத்திட்டு இருக்கா. அதையெல்லாம் பெரிய மனசு பண்ணி எனக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்காக இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. ஓ, அதுக்கெல்லாம் வெளியாதான் இந்த பணத்தை எனக்கு கொடுக்குறீங்களா? விலை மதிக்க முடியாத உங்க விசுவாசத்துக்கு நான் விலை ஃபிக்ஸ் பண்ணா என்ன போல முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்புறம் எதுக்கு மாமா இவ்ளோ பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க? ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக தான். உங்க வாழ்க்கையில என் பொண்ணா இன்னொருத்தியான்னு ஒரு கேள்வி வந்தா கண்டிப்பா மற்றவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு என் பொண்ணு தான் முக்கியம்னு நீங்க முடிவு பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அதை நிரூபிக்கிறதுக்காக இந்த பணத்தை வாங்கிக்கங்க மாப்பிள்ள. என் நம்பிக்கையை நிரூபிக்கிறதுல என்னை விட உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கங்க மாப்பிள்ள. என்ன மாமா இதெல்லாம்? ப்ளீஸ் மாமா வாங்கிக்கங்க. அப்ப நான் கிளம்புறேன். சரி மாமா. ரொம்ப தேங்க்ஸ்பா. எதுக்குமா தேங்க்ஸ்? ஒரு அப்பன் பொண்ணுக்கு செய்யறதும் பொண்டாட்டி புருஷனை நம்புறதும் கடமைம்மா. சீதா மட்டும் இல்லை, சிவாவும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன்னு நீ வாழ்நாள் முழுக்க நம்பணும். அதான் உண்மையான தேங்க்ஸ். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக
அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என்